தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தேமுதிகவை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டுவர அரசியல் கட்சிகளுக்கு இடையே போட்டி ஏற்பட்டுள்ளது. இதற்கான காரணம் என்ன என அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் விஜயகாந்த். 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் தேமுதிக போட்டியிட்டது. எனினும் விருத்தாசலம் தொகுதியில் போட்டியிட்ட விஜயகாந்த் மட்டுமே வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பேரவைக்குள் நுழைந்தார். அதன் பிறகு தெய்வத்துடனும் மக்களுடனும் மட்டுமே கூட்டணி சேருவேன் என்று முழக்கமிட்டு வந்த விஜயகாந்த் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார். இந்த தேர்தலில் தேமுதிக 29 தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் பெற்றது. எனினும் நீண்ட நாட்கள் இந்த கூட்டணி நீடிக்கவில்லை. அதிமுகவுடன் ஏற்பட்ட மோதலால் கூட்டணியை முறித்துக் கொண்டார் விஜயகாந்த். இதனைத் தொடர்ந்து விஜயகாந்தின் செயல்பாட்டில் அதிருப்தி அடைந்த 6 தேமுதிக எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு தாவினர். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலிருந்து ஒரு ஒதுங்கி இருக்கிற நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கோம். இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதற்கு காரணங்கள் தலைவருடைய நிலைப்பாடு ப்ளஸ் அந்த கட்சி தலைவருடைய நிலைப்பாடு ப்ளஸ் கட்சியுடைய கட்டமைப்பில் இருக்கிற மாற்றங்கள், அவங்க கொள்கையில் இருக்கிற மிகப்பெரிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இதுதான் காரணம்னு நான் சொல்வேன். கடந்த மக்களவை தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி சேரும் என்ற எதிர்பார்ப்பு வெகுவாக இருந்தது. அதற்கு காரணம் தேமுதிகவின் வாக்கு வங்கிதான். கடந்த 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிட்டு 8.38% ஓட்டுகளை பெற்றது. இது 2009 மக்களவை தேர்தலில் 10.1% உயர்ந்தது. கடந்த மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் சேர்ந்த தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்ட 14 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட அக்கட்சி வெற்றி பெறவில்லை. இதனால் தேமுதிகவின் வாக்கு வங்கியிலும் சரிவு ஏற்பட்டது. இத்தகைய சூழ்நிலையில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுக்க திமுக வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. நாங்கள் கூட்டணி அமைக்கும் பொழுது விஜயகாந்தம் அந்த கூட்டணியில் இருக்க வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு உண்டு. அவர் என்ன நினைக்கிறாங்க தெரியாது சார். அப்போ விஜயகாந்துக்கு திமுக அழைப்பு எடுக்கிறதுன்னு ஏற்றுக்கலாமா? கூட்டணி அழைப்பு எடுக்கிறது என்று ஏற்றுக்கலாமா? நான் சொல்வதே அழைப்பு தான். அதே நேரத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் ஆகியவை இணைந்து மக்கள் நல கூட்டணியை உருவாக்கியுள்ளன. இந்த அணியில் தேமுதிக சேர வேண்டும் என அக்கட்சி தலைவர் விஜயகாந்தை நேரில் சந்தித்து தங்கள் விருப்பத்தை வெளியிட்டுள்ளனர் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள். அன்பு சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எங்கள் வேண்டுகோளை ஏற்று சாதகமான ஒரு முடிவெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் மனம் விட்டு பேசியிருக்கிறோம். எங்கள் கோரிக்கையை அவர் ஏற்பார் என்ற நம்பிக்கையை தந்திருக்கிறது. அது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இன்றைய சந்திப்பு. இந்த இரு அணிகளும் மாறி மாறி அழைப்புகளை விடுத்து வரும் நிலையில் தேமுதிக எந்த பதிலும் அளிக்காமல் மௌனம் சாதித்து வருகிறது. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக தொடர்ந்து நீடிப்பதாக கூறி வருகிறது பாஜக. 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட தேமுதிக கட்சி இதுவரை 3 தேர்தலை சந்தித்துள்ளது. கடைசியாக மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் சேர்ந்த தேமுதிக கட்சி தான் போட்டியிட்ட அனைத்து தொகுதியிலுமே தோல்வியை சந்தித்தது. இதன் காரணமாக தமிழகத்தில் அக்கட்சிக்கு இருந்த வாக்கு வங்கியின் சதவீதம் கணிசமாக குறைந்துவிட்டதாக பார்க்கப்பட்டது. இந்நிலையில் 2016ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவுடைய கூட்டணி எந்த கட்சிக்கு என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஏனென்றால் திமுக சார்பிலும் திராவிட கட்சிகளுக்கு மாற்று அணியாக உருவெடுத்துள்ள மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பாகவும் பல்வேறு அழைப்புகள் தேமுதிக கட்சிக்கு தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் கட்ட பணிகளை விரைவில் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் தேமுதிக கட்சி தலைவருடைய மௌனம் கலைக்க வெகு நாட்கள் இல்லை. முருகேசன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.
Thank you.